வணக்கம். நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் உண்மையின் அடையாளம். நான் சாம்பவி குமார்லிங்கம். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். முஸ்லிம்கள் இன்று புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்களில் சமாதானம், நல்லிணக்கம், தாராளத்தன்மை என்பவற்றினூடாக மனிதகுலம் மேம்பாடடைய இஸ்லாம் காட்டும் பாதை உலகிற்கு அவசியமானதென ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேசத்தில் இலங்கை இழந்திருந்த நற்பெயரை மீண்டும் வென்றெடுக்க தற்போதைய அரசினால் முடிந்ததாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. புதிய கிராம எழுச்சி திட்டத்தின் கீழ் 31வது சத்ரஜகம வீடமைப்பு திட்டம் ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பம். பிரிட்டனில் அடுத்த பிரதமராக தெரிவாகும் வாய்ப்பு அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரேசா மேக்கு இருப்பதாக ஊடகங்கள் கருத்து. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. முஸ்லிம்கள் புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இன்று குதூகலமாக கொண்டாடுகின்றனர். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு நோக்கும் புனித ரமலான் மாதம் கடந்த இரவுடன் முடிவடைந்து ஷவ்வால் மாதத்தின் தலைப்புரை தென்பட்டதைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். பெருநாள் தினத்தன்று மைதானங்களிலும் திறந்த வெளிகளிலும் பள்ளிவாசல்களிலும் விசேட தொழுகைகளுடன் இஸ்லாமிய பிரசங்கங்கள் இடம்பெறும். இவற்றில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவரும் கலந்து கொள்வதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறுவது இஸ்லாமிய பாரம்பரிய விழுமியங்களாகும். ஒரு மாதம் முழுவதும் பசித்திருந்து நோன்பு நோற்று இரவு முழுவதும் தொழுகைகளிலும் வணக்கங்களிலும் ஈடுபட்டிருந்த முஸ்லிம்கள் இன்றைய தினத்தன்று அதிகம் தான தர்மங்களில் ஈடுபடுவது சிறப்புக்குரியதாகும். நேற்று தலைப்புரை தென்பட்டது தொடக்கம் இன்று காலை பெருநாள் தொழுகைக்கு முன்னர் உள்ள காலப்பகுதியில் வறுமையில் வாழும் மக்கள் அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக ஜகாத்துல் ஃபித்ரா எனும் விசேட தான தர்மத்தை வழங்க இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெருநாள் தினத்தன்று யாரும் கையேந்த கூடாது என்பதே இதன் முக்கிய தாற்பயமாகும். அத்துடன் ஒரு மாத கால நோன்பின் போது விடப்பட்டிருந்த தவறுகள் இந்த தர்மத்தின் காரணமாக நிவர்த்திக்கப்படுவதாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி நோன்பு நோட்பதன் காரணமாக உடல் ஆரோக்கியம் ஸ்திரப்படுத்தப்படுவதுடன் ஆபத்தான நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நோன்பு பெருநாள் தினத்தன்று முஸ்லிம்கள் தமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் இல்லங்களுக்கு சென்று அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வது இந்த தினத்தில் செய்யும் மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்வது இஸ்லாத்தில் வன்மையாக தடுக்கப்பட்டுள்ள ஒரு விடயமாகும். பெருநாள் தினத்தன்று அவ்வாறானவர்கள் கூட தமது உறவுகளை மீள புதுப்பித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். பெருநாள் என்ற போர்வையில் விண் விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் அனாச்சாரமான காரியங்களிலும் ஈடுபடுவதை இஸ்லாம் முற்றாக தடுக்கின்றது. சமாதானம், நல்லிணக்கம், தாராளத்தன்மை என்பவற்றினூடாக மனிதகுலம் மேம்பாடடைய இஸ்லாம் காட்டும் பாதை உலகிற்கு அவசியமானதென ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விடுத்துள்ள ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதகுலத்தின் மீதான அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தும் உன்னதமான தினமாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தில் இஸ்லாமியர்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் தான் மகிழ்ச்சி கொள்வதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். நோன்பு கால பகுதியில் இஸ்லாமியர்கள் ஆன்மீக வாழ்வை நோக்கி வருவதன் மூலம் ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமான சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்டதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் மக்களின் ஆன்மீக கட்டுப்பாடு, அர்ப்பணிப்பு போன்று சமத்துவத்துக்கு வழிகாட்டும் அவர்களது தாராளத்தன்மை தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் மிகச் சிறந்த முன்மாதிரியாகும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்கள் ஒரு மாதம் நோன்பு நோற்று தலைப்புறையை கண்ட பின்னர் கொண்டாடும் ஈதுல் ஃபித்ர் பெருநாளானது சமத்துவத்தின் சிறந்த செய்தியை உலகிற்கு வழங்கும் முக்கிய ஒரு சமய நிகழ்வாகும் என பிரதமர் விடுத்துள்ள பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் இந்த அர்ப்பணிப்பானது ஆன்மீக கோட்பாடு என்பவற்றை போன்றே சமத்துவத்திற்கு வழிகாட்டும் அவர்களது தாராளத்தன்மை தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் சிறந்த ஒரு முன்மாதிரி என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈதுல் ஃபித்ர் புனித நோன்பு பெருநாள் தினத்தின் அடிப்படை செய்தியாக அமைவது சமூகத்தின் நலனுக்காக மாத்திரமன்றி நாட்டின் அனைத்து இன மக்களினதும் நலனுக்காக அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்பதாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஈதுல் ஃபித்ர் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தனது மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆன்மீக வாழ்க்கையின் முக்கியத்துவமும் ஏழை எளியோருக்கு உதவுவதன் முக்கியத்துவமும் பற்றி பெருநாள் நினைவூட்டுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நோன்பை நோற்று இன்று பெருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் MHA ஹலீம் விடுத்துள்ள ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் தனித்துவமான இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் நின்று நோன்பு தரும் படிப்பினையோடு ஏனைய சகோதர மக்களுடன் இணைந்து அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்று முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் MHA ஹலீம் விடுத்துள்ள ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பின் மகிமையை அதன் அடிப்படை அம்சங்களை உலகிலுள்ள அனைத்து மக்கள் உள்ளத்திலும் விதைத்த இன்றியமையாத ஒன்றாக நோன்பு பெருநாள் அமைந்துள்ளது என வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் முஸ்லிம்களும் புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடி வருகின்றனர். நோன்பு பெருநாளை முன்னிட்டு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று காலை விசேட நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிரதம இமாம் அல்ஹாஜ் MSM தஸ்லீம் மௌலவியின் தலைமையில் தொழுகையும் குதுபா பிரசங்கமும் நடைபெற்றன. நோன்பு பெருநாளை முன்னிட்டு காலிமுகத்திடலில் இன்று விசேட தொழுகை இடம்பெற்றது. மேமன் சங்கம் இதனை ஒழுங்கு செய்திருந்தது. இமாம் ஹாஜி ஹபீத் இஷான் பட்டேல் தொழுகையை நடத்தி வைத்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு கல்குடா தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செய்த தொழுகையும் ஹுத்பா பிரசங்கமும் இன்று ஓட்டமாவடி அல்ஹம்ரா வித்யாலய மைதானத்தில் நடைபெற்றது. காத்தான்குடியில் இடம்பெற்ற புனித நோன்பு பெருநாள் தொழுகையில் பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். அன்வர் பள்ளிவாசல் முன்பாக உள்ள கடற்கரை மைதானத்தில் தொழுகை இடம்பெற்றது. ஏறாவூர் அலிகார் மத்திய கல்லூரி மைதானத்தில் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு இன்று காலை கூட்டுத் தொழுகை இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்திலும் இன்று புனித நோன்பு பெருநாள் தொழுகை சிறப்பாக இடம்பெற்றது. மௌலவி AM இப்ராஹிம் சம்மாந்துறையில் பெருநாள் தொழுகையை நடத்தி வைத்தார். மருதமனை இஸ்லாமிய பிரசார மையம் ஏற்பாடு செய்த பெருநாள் தொழுகை கடற்கரை திறந்த வெளியில் இடம்பெற்றது. திருகோணமலை சின்னக்கிண்ணியா பிரதேசத்தின் பெருநாள் தொழுகை நிகழ்வு கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்றது. விசேட துவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. நோன்பு பெருநாளை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலும் விசேட தொழுகைகளும் பிரசங்கங்களும் இடம்பெற்றன. இவற்றில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டார்கள். புனித ஈகை திருநாளை முன்னிட்டு ஹெட்டன் பள்ளிவாசலில் விசேட பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் புனித நோன்பு பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன. முல்லைத்தீவு பெரிய பள்ளி வாசலிலும் தொழுகை நடைபெற்றது. வவுனியா மாவட்டத்திலும் புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகை இடம்பெற்றது. வவுனியா பள்ளிவாசலிலும் இந்த தொழுகை இடம்பெற்றது. பரகஹதினிய ஜாமியு தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் விசேட நோன்பு பெருநாள் தொழுகை பரகஹதினிய அரபு கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. பிரதேசங்கள் பலவற்றில் இடைநிறுத்தப்பட்டிருந்த நீர்வளங்கள் தற்போது வளமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எனினும் மேட்டுநில பகுதிகளுக்கு நீர் வழங்குவதற்கு நேர காலம் எடுக்கும் என்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தளையில் இருந்து நிலத்திற்கு கீழாக நீரை எடுத்துச் செல்லும் பிரதான குழாயில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு இதற்கு காரணமாகும். இதனால் நேற்று மாலை தொடக்கம் பல பிரதேசங்களுக்கு நீர்வளங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது. தேகிவளை, கல்கிசை, மாநகர சபை பிரதேசம், வெள்ளவத்தை, கிருளப்பனை, பாமன்கடை, ஹாவ்லாக் டவுன், பம்பலப்பிட்டி, கொள்ளுப்பிட்டி, பத்திரமுல்ல, ஜெயந்திபுர, பொலவத்த, முல்லேரியாவ, கொகிலவத்த ஆகிய பிரதேசங்களுக்கு நீர்வளங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது.
பொதுமக்களின் நலன் கருதி 10 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்காக இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அமைச்சர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில மாதங்களில் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் பெருமளவில் செயற்கையாகவும் அதிகரித்துள்ளதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நேற்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதற்கென விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவில் எந்த ஒரு அமைச்சரும் பங்கு கொள்ள முடியும். இந்த விசேட குழுவின் முதலாவது கூட்டம் நேற்று மாலை பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விசேட தீர்மானங்கள் பல மேற்கொள்ளப்பட்டன. மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் எதிர்வரும் சில நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது 15 அத்தியாவசிய பொருட்கள் வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 பொருட்களில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான 10 பொருட்களை தெரிவு செய்து வர்த்தமானியின் மூலம் அறிவிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 வாரத்திற்கு ஒருமுறை இந்த பொருட்கள் தொடர்பான விலைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும். அவற்றை பத்திரிகைகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களை தாம் விரும்பிய விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கும் ஒழுங்குகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். අදාළේව මොනවද නැතිව මොනවද කියලා නැතුව දේශපාලන වශයෙන්ුත් මේකට මැදිහත් වීම සිද්ධ වෙලා යම් යම් බලවේග ක්‍රියාත්මක වෙන බවක් පේන්න තියෙනවා. ඒ ගැනත් සොයා බැලීමට විශේෂයෙන් තීරණය කළා. දැන් රට පුරා දැනට වැට්බද්ද கடந்த காலங்களில் இலங்கை இழந்திருந்த நற்பெயரை மீண்டும் வென்றெடுக்க தற்போதைய அரசினால் முடிந்ததாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் உள்ள அங்கத்தவர்கள் மத்தியில் இலங்கை தொடர்பாக நிலவிய அவப்பெயரை மாற்ற அரசினால் முடிந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தொடர்பாக உண்மையை உறுதிப்படுத்துவதற்கான பொறிமுறை ஒன்றை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் குறிப்பிட்டார். அமைச்சர் மங்கள சமரவீர இங்கு உரையாற்றுகையில், இலங்கை பற்றிய நல்ல நிலைப்பாடு சர்வதேச மட்டத்தில் காணப்படுகின்றது. இதனை யாவரும் அறிவர். சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் எம்மை பற்றி பாராட்டி பேசுகின்றனர். ஏனெனில் சர்வதேச நாடுகளுடன் சிறந்த முறையில் நட்புறவை நாம் பேணுகின்றோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையிலான அரசாங்கம் தொடர்பாக சிறந்த நிலைப்பாடு சர்வதேச ரீதியில் காணப்படுகின்றது. எமது அரசாங்கம் மனித உரிமைகள் தொடர்பாக சிறந்த இணக்கப்பாடுகளை சர்வதேசத்துடன் ஏற்படுத்தியுள்ளது. ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கை சர்வதேச மட்டத்தில் தனித்து விடப்பட்டிருந்தது. நாம் நிலைமைகளை மாற்றியுள்ளோம் என்று தெரிவித்தார். ஜெனீவா பிரேரணைகள் தொடர்பாக அரசுக்கு சர்வதேச ரீதியில் எத்தகைய அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், ஜெனீவா யோசனை தொடர்பாக நாம் சர்வதேசத்திடம் அடிபணிந்து செயற்படுவதில்லை. நாட்டின் பெயர் பாதுகாக்கப்படும் வகையில் செயற்படுவோம். முப்படையினரின் நாமமும் பாதுகாக்கப்படும். நாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் கட்டமைப்பை அமைப்பதற்காக செயற்படுவோம். உண்மைகளை அறிந்து கொள்வதற்கான ஆணைக்குழு ஒன்றை நாம் ஏற்படுத்துவோம். எனினும் மக்களின் கருத்துக்களை அறிந்து இதனை முன்னெடுப்போம். செப்டம்பர் மாதமளவில் இது அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் கருத்து வெளியிடுகையில், கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இளவரசர் ஹுசைன் இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்றை முன்வைத்தார். அதில் ராணுவத்தினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதை விரைவுபடுத்துமாறு கூறியிருந்தார் என்று குறிப்பிட்டார். அமைச்சர் மங்கள சமரவீர கருத்து வெளியிடுகையில், சிலர் ராணுவத்தை தண்டிப்பதற்கு நாம் உறுதி வழங்கியுள்ளதாக கூறுகின்றனர். நாம் யாருக்கும் எந்த உறுதிமொழியும் வழங்கவில்லை. எமது ராணுவத்தினர் ஒழுக்கமானவர்கள் என்று குறிப்பிட்டார். டெங்கு நுளம்புகள் பெருகுவது தொடர்பாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பதை விட தாமாகவே முன்வந்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது சாலச் சிறந்ததாகும்.
தற்போது எமது நாட்டில் 21,869 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுள் 35 பேர் மரணமடைந்துள்ளனர். ஆகக்கூடிய நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் உள்ளனர். நாரகன்பிட்டிய பிரதேசத்தில் மாத்திரம் 350 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஒழுங்கற்ற வகையில் குப்பை கூளங்களை அங்குமிங்கும் வீசுவது நுளம்புகள் பெருக பிரதான காரணமாகும். சூழல் தொடர்பாக எத்தகைய அக்கறையும் கொள்ளாதவர்களினால் இந்த ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளது. டெங்கு நுளம்புகள் பெருகுவதை கட்டுப்படுத்த கிராம உத்தியோகத்தர்களிடம் இருந்து போதிய ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என்று சுகாதாரத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பாரிய பொறுப்பு பொதுமக்களுக்கு உள்ளது. டெங்கு நுளம்புகள் பெருகுவதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த பொதுமக்கள் தமது சுற்றுச்சூழல் தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும். நுளம்புகள் பெருகும் வகையில் செயலாற்றவும் கூடாது. களுபோவிலை வைத்தியசாலையில் பணியாற்றிய கர்ப்பிணி தாதியொருவரும் டெங்கு நோயினால் உயிரிழந்தார். அவர் சத்திர சிகிச்சை மூலம் தனது குழந்தையை பிரசவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் அசேலே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால இந்த தாதி உத்தியோகத்தரின் மரணம் தொடர்பாக கருத்து கூறுகையில், டெங்கு காரணமாக எமது தாதி உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இது மிகவும் கவலை அளிக்கும் விடயம். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வோம். பிறந்த குழந்தை நலமாக உள்ளது. அந்த குழந்தையை உறவினர்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் என்று தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் சதி திட்டங்களினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். களுத்துறையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர்கள் இதனை தெரிவித்தார்கள். களுத்துறை மாவட்டத்தின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேல் மாகாண சபை அமைச்சர்கள் சிலரும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர். மேல் மாகாண அமைச்சர் சுமித் லால் மெண்டிஸ் தமது கருத்தில், எமக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்தி முன் செல்ல வேண்டும். ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். பெசில் ராஜபக்ஷ பதுளையில் இருந்து அமைப்புகளை ஆரம்பிக்க தொடங்கியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த பெசில் முனைகின்றார். அவர் உண்மையான சுதந்திர கட்சி உறுப்பினர் அல்ல என்று தெரிவித்தார். மேல்மாகாண அமைச்சர் ரஞ்சித் சோமவன்ச தனது கருத்தில், தற்போது ஜனாதிபதி மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை பலர் சுமத்தி வருகின்றனர். பெசில் ராஜபக்ஷ உண்மையான சுதந்திர கட்சி உறுப்பினர் அல்ல என்று தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை சத்ரஜகம வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புதிய கிராம எழுச்சி திட்டத்தின் 31வது அங்கமாக இந்த வீடமைப்பு திட்டம் உள்ளது. இங்கு 20 வீடுகள் அமைக்கப்படும். இதற்கான காணியை அரசு இலவசமாக வழங்கியுள்ளது. 3 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டி கடனும் வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி ராஜாங்க அமைச்சர் திலீப் வேத ஆராய்ச்சியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அரசின் நடவடிக்கைகளை செயலிழக்க செய்வதற்கு எதிரணியை சார்ந்த சிலர் தவறான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சர் சஜித் பிரேமதாச இந்நிகழ்வில் கருத்து வெளியிடுகையில், கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் மின்சார கதிரையை முன்னிறுத்தி தேர்தலில் களமிறங்கினார்கள். நாம் அந்த மின்சார கதிரையை இல்லாமல் செய்துள்ளோம். தற்போது சிலர் நாம் நாட்டை காட்டிக் கொடுப்பதாக குறிப்பிடுகின்றனர். இது உண்மைக்கு புறம்பான கூற்றாகும். முன்னாள் ஜனாதிபதி குற்றங்கள் சுமத்தப்படும் போது தப்பிச் சென்றுள்ளார். நாம் சுமத்தப்படும் குற்றங்களுக்கு தொடர்ச்சியாக பதில் வழங்கி வருகின்றோம். எமது நல்லாட்சி அரசாங்கம் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பதில் வழங்கி வருகின்றது. நாம் ராணுவத்தினரை பாதுகாப்போம். ராணுவத்தினரை நாம் மதிக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தனது செல்ல பிராணிகளை பராமரிப்பதற்கும் கடற்படை வீரர்களை ஈடுபடுத்தினார் என்று குறிப்பிட்டார். අපි රණවිරුවන්ට කියලා ගෝල් ෆේස් එකේ වැලි කොට්ට ගහලා දලදා මාලිගාව ඉදිරිපිට වැලි කොට්ට ගහලා රජපැටව් අද රේස් දුවපු කාලේ ඉවරයි. බැසිල් රාජපක්ෂ උන්නේගේ හොඳම සුපිරි ගෙදර ඇති කරපු ගෝල්ඩන් රිට්‍රීවර් කියන ඒ බල්ලෝ වර්ගයේ සුනකයෝ රැක ගන්නටත් නාවික හමුදාවේ නිලධාරීන් පාවිච්චි රට බේරගත්ත රණවිරු. நாட்டின் பல பிரதேசங்களில் வெற்று வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட பெரும்பாலானோர் அரசியல் குழுக்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தற்போது வர்த்தக சமூகத்தினரின் ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடிந்ததாக செய்தியாளர் தெரிவித்தார். அரசியல் ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட வெற்று வரி எதிர்ப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு கிடைக்கவில்லை.
திறந்த பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் முக்கிய இடம் வகித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வெற்றி தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் பிரதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹபராதுவ ஹங்கம வர்த்தக நிறுவனங்களில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது வெற்றி தொடர்பாக எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து வரும் உண்மைக்கு புறம்பான பிரசாரங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. ஹபராதுவ ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் சந்திரலால் அபிகுணவர்தன இந்த விடயங்களை தெளிவுபடுத்தினார். திருகோணமலை பிரதேசத்தில் ஜீப் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார். 2 பேர் காயங்களுக்குள்ளானார்கள். சூரங்கல் என்ற இடத்திலிருந்து கிண்ணியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த ஜீப் வண்டியின் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயங்களுக்குள்ளான இருவர் கிண்ணியா தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக கிண்ணியா போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. உலக நாடுகளில் உள்ள முஸ்லிம் மக்கள் இன்று புனித நோன்பு பெருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். 1 மாத கால நோன்பை நோற்ற பின்னர் பிறை தென்பட்டதை தொடர்ந்து நோன்பு பெருநாளை கொண்டாடுவதில் உலக முஸ்லிம் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். Who is the lover? Allah. Who is Ar-Rahman? Allah. Who is Al-Mannan? La ilaha illallah. Muhammadur Rasulullah. Muhammad is the messenger. Allah is our return. La ilaha illallah. Muhammadur Rasulullah. Muhammad is the messenger. Allah is our return. La ilaha illallah. Muhammadur Rasulullah. لا إله إلا الله محمد رسول. Is simply impossible. The weather is too harsh. Residents need food, water, electricity, or all is strongest. They couldn't have the Ramadan they wanted this year, but perhaps Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. All praise is due to the one and only. He is the master of all creation. All praise is due to the one and only. He is the master of all creation. He is the sustainer. Who is the lover? Allah. Who is Ar-Rahman? Allah. Who is Al-Mannan? La ilaha illallah. Muhammadur Rasulullah. Muhammad is the messenger. Allah is our return. La ilaha illallah. Muhammadur Rasulullah. Muhammad is the messenger. Allah is our return. La ilaha illallah. Muhammadur Rasulullah. لا إله إلا الله محمد رسول All praise is due to the one and only. He is the master of all creation. All praise is due to the one and only. He is the master of all creation. He is the sustainer. Who is the lover? Allah. Who is Ar-Rahman? Allah. Who is Al-Mannan? பிரிட்டனில் அடுத்த பிரதமராக தெரிவாகும் வாய்ப்பு தெரேசா மேக்கு இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவருக்காக நடத்தப்பட்ட முதல் சுற்று வாக்கெடுப்பில் இவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்தே பிரிட்டனின் அடுத்த பிரதமராக தெரிவாவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரோன் தலைமையிலான அரசாங்கத்தில் இவர் உள்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களில் 165 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இவருக்கு அடுத்தாற்போல் என்ட்ரியா லெட்ஸும் 66 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். 48 வாக்குகளை பெற்ற மிச்சல் கோவ் 3வது இடத்தில் உள்ளார். லியம் ஃபாக்ஸ் 5ஆம் இடத்திற்கு தெரிவானார்.
கன்சர்வேட்டிவ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் தொடர்பில் இறுதி முடிவை மேற்கொள்வர். பிரதமர் டேவிட் கெமரூன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறக்கூடாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தி சர்வஜன வாக்கெடுப்பிற்காக பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தார். பிரிட்டனில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சர்வஜன வாக்கெடுப்பில் பிரிட்டன் ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று 52% வாக்களித்தனர். 48% பிரிட்டன் ஒன்றியத்தில் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று வாக்களித்தனர். பிரதமர் கெமரூன் முன்னெடுத்த பிரசார நடவடிக்கைக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்காததனால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்தார். இதனைத் தொடர்ந்து பிரிட்டனில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. அமெரிக்க பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன் அரசு மின்னஞ்சலை தமது சொந்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை முழு நாட்டிற்குமே ஆபத்தான விடயம் என்று குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க புலனாய்வு பிரிவு இந்த விடயம் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளமை இதனை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வட கரோலினாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க மாநிலமான லூசியானாவில் 2 போலீசாரினால் கருப்பின நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சிகள் அடங்கிய காணொளி வெளியாகியதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. 37 வயதான கருப்பின நபரே இந்த சம்பவத்தில் மார்பில் சூட்டு காயங்களுடன் உயிரிழந்துள்ளார். ஈராக் நாட்டின் உள்துறை அமைச்சர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பக்தாத் நகரில் வர்த்தக மாவட்டத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவத்தில் 250 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது பதவி பொறுப்பை பிரதி அமைச்சர் ஏற்றுக்கொள்வார் என்று அவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க ஒலிம்பிக் பதக்க வீரரான பிஸ்டோரியஸிற்கு 6 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் தனது காதலியான ரீவா ஸ்டீன்கம்பை 2013ஆம் ஆண்டு கொலை செய்த குற்றச்சாட்டிற்கு உள்ளானதைத் தொடர்ந்து இவருக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவருக்கு 5 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மேன்முறையீட்டுக்கு பின்னர் அவருக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியுடன் இடம்பெற்ற 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. இதன்படி டெஸ்ட் போட்டியிலும் ஒருநாள் போட்டியிலும் 2020 போட்டியிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆடியது. குசல் ஜனித் பெரேரா மற்றும் தனுஷ்க குணதிலக ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களத்தில் பிரவேசித்தனர். குசல் ஜனித் பெரேரா 13 ஓட்டங்களையும் தனுஷ்க குணதிலக 26 ஓட்டங்களையும், இதனை அடுத்து குசல் மெண்டிஸ் 21 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணி 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 140 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. பந்துவீச்சில் கிறிஸ் ஜோர்டன், லியம் டோசன் ஆகியோர் 3 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினார்கள். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணியின் சார்பாக முதலில் ஜேசன் ரோய் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆகியோர் களத்தில் பிரவேசித்தனர். இங்கிலாந்து அணி 17.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. ஜோஸ் பட்லர் ஆட்டமிழக்காமல் 73 ஓட்டங்களையும், இயோன் மோகன் ஆட்டமிழக்காமல் 47 ஓட்டங்களையும் பெற்றனர். பாதுகாப்பு படை பிரிவுகளுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டித் தொடரில் ஆண்கள் பிரிவில் இலங்கை கடற்படை அணியும் பெண்கள் பிரிவில் ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த போட்டித் தொடரில் சிறந்த குத்துச்சண்டை வீரராக ராணுவத்தின் RMP தர்மசேன தெரிவு செய்யப்பட்டார். பெண்கள் பிரிவில் கடற்படை பிரிவின் SAP தில்சானி சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனையாக தெரிவானார். அர்ஜென்டினாவின் முன்னணி உதைப்பந்தாட்ட வீரர் லயனல் மெஸ்ஸிக்கு ஸ்பெயின் நீதிமன்றம் 21 வருட கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. 2007 மற்றும் 2009 ஆண்டுகளில் போலி கம்பெனிகளை நடத்தியமை மற்றும் வரி செலுத்தாமை தொடர்பாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். முஸ்லிம்கள் இன்று புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்களில்.
சமாதானம், நல்லிணக்கம், தாராளத்தன்மை என்பவற்றின் ஊடாக மனிதகுலம் மேம்பாடடைய இஸ்லாம் காட்டும் பாதை உலகிற்கு அவசியமானதென ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேசத்தில் இலங்கை இழந்திருந்த நற்பெயரை மீண்டும் வென்றெடுக்க தற்போதைய அரசினால் முடிந்ததாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. புதிய கிராம எழுச்சி திட்டத்தின் கீழ் 31வது சத்ரஜகம்ம வீடமைப்பு திட்டம் ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பம். பிரிட்டனில் அடுத்த பிரதமராக தெரிவாகும் வாய்ப்பு அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் தெரேசா மேவுக்கு இருப்பதாக ஊடகங்கள் கருத்து. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைகின்றன. என்றும் நாம் உங்களோடு இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த தயாராக இருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.